ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 3 நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி. அதுவும் வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய குபேர அஷ்டமி. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்க குளிச்ச தண்ணியில கலந்து குளிக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை உங்களுக்கு பிடித்திருந்த எல்லா கெடுதலும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப குளிக்க தண்ணியில என்னென்ன பொருட்கள் கலந்து குளிக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமி அப்படிங்கிறதே சிறப்பு தான். அதுல நிறைய பேர் தேய்பிரை அஷ்டமிக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா வளர்பிறை அஷ்டமி ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட கூடிய செல்வங்கள் வளர்ந்துகிட்டே போகணும், பேரு புகழெல்லாம் பன்மடங்கு பெருகணும்னா கட்டாயம் வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம பைரவர் வழிபாடு செய்யணும். கால பைரவர் அப்படின்னாலே காவல் தெய்வம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த காவல் தெய்வமா இருக்கக்கூடிய கால பைரவர் நாம நினைச்ச உடனே நமக்கு ஓடி வந்து உதவக்கூடியவர். தெய்வங்கள்ல உக்கிர தெய்வமா காட்சி அளிச்சாலும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய கால பைரவரை நம்ம தொடர்ச்சியா வணங்கிட்டு வரும்போது எதிரிகள் தொல்லை நீங்கும். குறிப்பா செய்வினை, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே நமக்கு பாதிப்பு ஏற்படாம நல்லது மட்டுமே நடக்கும். அந்த வகையில இந்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜூலை 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி ஜூலை 3ஆம் தேதி மதியம் 4:35 வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி ஜூலை 3 வியாழக்கிழமை தான் நம்ம வளர்பிறை அஷ்டமியா கணக்கில் எடுத்துக்கணும். பொதுவாக வியாழக்கிழமையில எந்த ஒரு விரத தினம் வந்திருந்தாலும் அதை நம்ம குபேர விரதம் சொல்லலாம். அதாவது குபேர சதுர்த்தியா இருக்கலாம், குபேர சஷ்டியா இருக்கலாம். அந்த வகையில இது குபேர அஷ்டமி. ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது, குபேரருக்கும் உகந்தது தான். இப்படி குபேரரோட அருளையும் குருபவோட அருளையும் அது கூட காலபைரோட அருளையும் சேர்த்து பெறுவதற்கான அற்புதமான ஒரு நாள் ஜூலை 3ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி, குபேர அஷ்டமி. இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நீங்க பைரவரை வணங்குறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில வழிபடலாம். நிறைய பேர் மிளகு தீபம் போடுவாங்க, தேங்காய் தீபம் போடுவாங்க, பூசணிக்காய் தீபம் போடுவாங்க. அது உங்க விருப்பத்துக்கு என்ன மாதிரி தீபம் போடணுமோ அது மாதிரி நீங்க வேண்டிக்கலாம். பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அஷ்டமி தினங்கள்ல ராகு கால நேரத்துல பண்றது சிறப்பு. அதாவது மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணி. இதுதான் வியாழக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம். இந்த நேரத்துல பைரவரை வணங்குறதால நல்லது மட்டுமே நடக்கும். அந்த நேரத்துல கோவில் நடை திறந்திருக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா காலை நேரத்துல போயிட்டு வழிபாடு நடத்திட்டு வந்துருங்க. பைரவருக்கு அபிஷேகம் நடக்குதுன்னா அந்த அபிஷேக தேவையான பொருட்கள் பால், பன்னீர், சந்தனம், அரகஜா, புனுகு இது மாதிரி பொருட்களை நீங்க கையால வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா பைரவர் ஒரு அபிஷேக பிரியர். அதுலயும் வாசனை பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். அது கூட செவ்வரளி மாலையை வாங்கி கொடுங்க. இது இல்லாம இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நாளைய தினம் நீங்க தூங்கினதுக்கு அப்புறமா குளிக்க தண்ணியில கலந்து குளிக்கிறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு விசேஷ தினம் விரத தினமா இருந்தாலும் நம்ம தூங்கினதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அது பன்மடங்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிக்கலாம். இல்லைன்னா சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் கலந்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் என்னன்னா 8 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டுல ரொம்ப உகந்தது. கடன் பிரச்சனையில இது ஒரு முக்கியமான வழிபாடு. 10 மிளகு இருந்தா பகல் வீட்டோட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தான் மிளகு. அதே அளவுக்கு மருத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தான் மிளகு. அதனால 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் வாசனை மிகுந்த ஒரு பொருள். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் பைரவர் கடாட்சம் இருக்குன்ட்டுன்னு. அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஒரு பச்சை கற்பூரம். ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு சந்தனம். அதாவது நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய சந்தன வில்லைகள். அதுல ஒரு துண்டு சின்னதா போட்டா கூட போதும். அது கூட பன்னீர், அதாவது இந்த அபிஷேகத்துல பயன்படுத்துவாங்கல்ல வாசனை பன்னீர், அது முடிஞ்சா ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இனிப்பு. இனிப்புல கல்கண்டு சேர்த்துக்கலாம். அதுவும் டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கலாம். இப்ப சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல கலந்து பூஜை அறையில வச்சுட்டு குடும்பத்தோட எல்லாரும் குளிக்க போகும்போது சாஸ்திரத்துக்கு இந்த சொம்பு தண்ணீரை கொஞ்சம் நேரம் கலந்து குளிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நபர்களும் தனித்தனியா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது தண்ணியில ஊறுனதுக்கு அப்புறமா நீங்க குளிக்க போகலாம். இதுதான் அந்த வழிபாட்டு முறை. பார்க்கறது ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். குளிக்கக்கூடிய தண்ணியில என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்க கேட்கலாம். ஆனா இது மூலயமா உங்க தலையெழுத்தே மாறுது. இதுவரை உங்களுக்கு பிடிச்சிருந்த எல்லா கெடுதலும் நீங்குது அப்படின்னா அது கண்டிப்பா உங்களை மட்டும்தான் சேரும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குளிக்கும் போது கிழக்கு திசை பார்த்தவாறு, அதாவது சூரியோதய திசைவாறு பார்த்துட்டு சிவபெருமானையும் காலபைரவரையும் மனசார வேண்டிக்கிட்டு எல்லா கெடுதலும் நீங்குன்னு சொல்லிட்டு தலையில தண்ணி எடுத்து ஊத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியா உணர்வீங்க. மற்ற நாட்கள் மாதிரி இல்லாம இந்த நாட்கள் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. விரத நாட்கள்ல நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றியா முடியும். அது கூடவே நாய்களுக்கு உணவளிங்க. பைரவர் வழிபாட்டுல நாய்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாய் அப்படிங்கிறது பைரவர் வாகனம். ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அப்புறம் வளர்பிறை அஷ்டமிகள்ல நாய்களுக்கு உணவளிக்கலாம். நீங்க மாசத்துல 30 நாட்கள் நீங்க உணவளிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்க மாட்டாங்க. அது கூட இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த பொருட்களை கலந்து தண்ணியில கலந்து குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.